ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த திங்கட்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். இந்த வாரம் என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசப்பட்ட காரியங்களை நம்ம தியானிச்சுக்கிட்டே வரோம். அதே அடிப்படையில் இந்த வாரம் என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேலே சில காரியங்களை ஆண்டவர் வைக்கணும். சில விஷயங்களை ஆண்டவர் வச்சுட்டார் அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் ரொம்ப பிளஸட் ஆயிடுவோம். நம்ம வாழ்க்கை போராட்டமாக இருக்காது, நம்ம வாழ்க்கை கடினமான பாதையில் போகாது, கண்ணீர்லேயே நம்ம போயிட்டு இருக்க மாட்டோம். ஆசீர்வதிக்கப்பட்டு சமாதானமாக சந்தோஷமாக போவோம். அது என்னென்ன வைக்கணும் இந்த வாரம் பார்க்கலாமா? முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 139வது சங்கீதத்துடைய 5வது வசனத்தில் எங்கள் சங்கீதக்காரன் ஆகிய தாவீது அழகா சொல்கிறான், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். ஃபஸ்ட்டு நாள் என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, அவருடைய கரம் நம்ம மேலே வைக்கப்படணும். நான் சொன்னேன்ல, இந்த வார தலைப்பு என்ன அப்படின்னா, நம்ம மேலே சில விஷயங்கள் வைக்கப்படணும். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அவருடைய கரம் நம்ம மேலே வைக்கப்படணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம பைபிளில் நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் நிறைய பேருக்கு பூமியில் வாழும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். அதான் நம்ம நிறைய நேரம் பாடுற பாட்டு உண்டுல, தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. அது மாதிரி தான் அவருடைய கரம் நம்ம மேலே வைக்கப்பட்டுச்சுன்னா போதும், நம்முடைய வாழ்க்கை மாறிடும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே ஆண்டவரை பார்த்த உடனே அங்கே அன்பின் சீசன் ஆகி யோவான் என்ன ஆகிறான்னு மலைச்சு போயிடுறாரு. அவருடைய ஜீவனே அவர் விட்டு போன மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது. அப்போ அவர் மேலே ஒரு கரம் வைக்கப்படுது, ஒருவருடைய வலது கரம் வைக்கப்படுது. அது ஆண்டவருடைய வலது கரம். அவர் தோள் மேலே கை வச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஆண்டவர் நம்ம மேலே கையை வச்சுட்டார். அவருடைய கரம் நம்ம வாழ்க்கை மேலே, நம்ம குடும்பத்து மேலே, நம்மளோட வேலையிலெல்லாம் வைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், உங்களோட பயம் மாறிடும். உங்கள் பயத்திலேருந்து உங்களை விடுதலை ஆக்கிடுவார். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, 18 வருஷமாய் கூனியாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டு இருந்த ஒரு ஸ்திரீ எப்போதுமே ஆலயத்துக்கு வருவா. அவங்க எப்போவுமே குனிஞ்சே தான் இருப்பாங்க. வாழ்நாளில் அவங்க தலை நிமிர்ந்து பார்த்து 18 வருஷம் ஆகுது. நீங்கள் ஒருவேளை அப்படி நிறைய வெட்கங்கள் அவமானங்களை சந்தித்து இன்னைக்கு ஒருவேளை கடினமான சூழ்நிலைகள் வழியாக நடந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நீங்கள் தலை குனிந்த நிலைமையில இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்களை தலை நிமிர செய்வதற்கு உங்கள் மேலே ஒருத்தருடைய கரம் வைக்கப்படணும். அந்த கரம் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கரம். ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால், இந்த செய்தியின் மூலயமா இந்த இயேசுப்பாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்கள் மேலே கரத்தை வச்சுட்டாருன்னா போதும், உங்களுடைய வாழ்க்கை மாறிடும். அந்த 18 வருஷமாக குனிஞ்சே பார்த்து நடந்த அந்த ஸ்திரீ ஆண்டவர் ஒரு நாள் வந்தார், அவரை தொட்டார், சுகமாக்கிட்டார். உடனே நிமிர்ந்து பார்த்தார். அதே மாதிரி நிறைய பேருக்கு கண்ணு தெரியாமல் இருந்தது, ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். நிறைய வியாதியஸ்தர் வந்து அவர் மேலே கைகளை வைக்க சொன்னாங்க. ஆண்டவங்க மேலெல்லாம் கைகளை வச்சு அவங்கள சுகப்படுத்தினார், அவங்கள ஆசீர்வதிச்சார். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாட்டி ஆண்டவருடைய கரம் வைக்கப்பட்டுச்சு, ஆண்டவருடைய தொடுதல் ஒரு வாட்டி உண்டாயிருச்சு அப்படின்னா போதும், நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். ஆண்டவருடைய தொடுதலுக்காக காத்திருங்க. தேவ சமூகத்தில் ஜெபம், ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னை வலதுபுறம் இடதுபுறம் எங்கேயும் என்னை விலக விடாமல் என்னை நெருக்கி ஏவி உங்களுடைய கரத்தை என் மேலே வைங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறிடட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். காட் பிளஸ் யூ.